வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு குறிப்பாக கதைக்க இருக்கிற விஷயம் ஒன்று, தற்கால அரசியல் நிலை தொடர்பாகவும் பாரதி ராஜாவுடைய மரணம், பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய அரசியல் நகர்வு, சங்கீதனுடைய விடுதலை, இவ்வாறு பல்வேறு அம்சங்களையும் பேச இருக்கின்றோம். இது தொடர்பாக உங்களோடு உரையாடுவதற்காக உங்களுக்கு நன்கு அறிமுகமான கவிஞர் மற்றும் முன்னாள் போராளி, அரசியல் விமர்சகர் முல்லமதி அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம் முல்லமதி. வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் உறவுகளே. அதாவது நான் இது ஏற்கனவே இது சார்ந்து பல தடவை சொல்லி போட்டேன். இது சார்ந்து பல விமர்சனங்களை பலர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி கேட்கிறவர்கள் புரிந்து கொள்வார்கள். விடுதலை போராட்டம் ஒரு வரையறையோட நடத்தப்பட்டது என்று யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வரையறைக்கு உட்படாத விஷயம். விடுதலை புலிகள் இயக்கத்துல 18 வயசுல இருந்து 25 வயசுக்குலாம் நாட்கள் வர வேணும் என்று இருக்கு. 15 வயசுல வந்தவர்களும் இருக்கிறார்கள். மற்றது எல்லாருக்கும் எல்லா வகையான கல்வி அறிவும் இருக்கவில்லை, எல்லா இதோடும் இருக்கவில்லை. ஆனால் அவர்களை வச்சுதான் போராட்டம் நடத்த வேண்டி இருந்தது. ஆகவே எங்கெங்கு எந்தெந்த தகுதியுடையவர்களை இருத்தணுமோ அந்தந்த இடங்களில் அந்தந்த தகுதியுடையவர்களை இயக்கம் இருத்தினது. இயக்கத்தின் மீது சில விமர்சனங்கள் முன்வைக்கக்கூடியவர்கள் வைக்கிறார்கள். அதை நாங்கள் மிக நுட்பமாக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரையில் இந்த புள்ளியில் இருந்து முன்னோக்கி செல்வது எங்களுடைய இனத்துக்கு நல்லதை செய்யும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கு சிந்திக்கணுமே தவிர இதையெல்லாம் நாங்கள் எடுத்து பேசிக் கொண்டிருப்போமா இருந்தால் எங்களுடைய அவர்கள் எதிர்காலத்துல நீங்கள் விடுறதோ, நீங்கள் விடுதலை புலிகள் மீண்டும் ஒரு அரசியலுக்கு வாரதாக இருந்தால் இதே தவறுகள் விடுறதோ அல்லது இதே பாணியில நீங்கள் அரசியல் முடிவுகளை எடுக்கிறதோ எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படி நடக்காது. அப்படி ஏதாவது போராளிகள் அரசியலுக்கு வந்து அப்படியான பாணியில செயல்படுறார்கள் என்றால் அந்த நேரங்கள்ல நீங்கள் அந்த விமர்சனங்களை முன்வைக்கலாம். அதாவது நீங்கள் ஆயுத போராட்டத்தை நடத்தின காலத்தில் இருந்த மனோநிலையில் இப்ப செயல்படுறீர்கள், இது பிள்ளை. அந்த ஆயுத போராட்ட காலத்துல நீங்க இப்படி செய்து போட்டீங்க கூட குற்றச்சாட்டுகளை வைக்கலாம். அது சரியோ பிள்ளையோ அந்த சிறுதிக்கு பார்ப்போம். இந்த சங்கீதனின் விடுதலை, சங்கீதனின் கைதை பற்றி சொன்னீர்கள். இந்த இடத்தில் நான் இலங்கை அரசாங்கத்திற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்றால் சங்கீதன் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றதும் நான் ஏவிபியில் இருக்கிற தமிழ் உறுப்பினர்களுக்கு நான் உடனடியாக என்னுடைய விமர்சனத்தை பதிவு செய்து அனுப்பினேன். இப்படியெல்லாம் தமிழர்களின் குரல் வலையை நெருக்கின்ற ஒரு ஆட்சியாளர்களோடு ஒரு சிறப்போடு சேர்ந்து நீங்கள் தமிழர்களின் பிரதிநிதிகளாக செயல்படுவது எந்த வகையில் என்ற அடிப்படையிலும் இது சரியான ஒரு நடைமுறை அல்ல. இது இளந்தலைமுறையினரை வன்முறை வழியால் சிங்கள தேசத்தை எதிர்கொள்வதற்கான திசையில தள்ளிவிடும் என்று சொல்லியும் நான் அதை டிக்டாக்கிலும் ஒரு பதிவாக விட்டிருந்தேன். ஆனால் இலங்கை அரசாங்கம் இப்பொழுது அதை மிக சிறப்பாக கையாண்டிருக்கிறார் என்று நான் சொல்லுவேன். நான் அறிகிற அளவிலே இந்த பாடகன் தொடர்பில் 2 பெட்டிஷன்கள் இருக்கிறதாகவும் நான் அறிகிறேன். மற்ற இந்த அர்ஜுனா ராமநாதன் என்றவர் அவரை ஒரு குற்றவாளி என்றும் தண்டிக்கப்பட வேண்டியவர் என்றும் கூட வெளிப்படையாக அவர் யூடியூப்ல பதிவெல்லாம் விட்டிருக்கிறார். அவர்தான் அந்த எழுதினார் என்றும் எனக்கு தெரியல. இப்படியான ஆக்கள் எல்லாம் தமிழர்களுக்குள் இருந்து கொண்டே தமிழகத்துக்கு குளிவரிக்கும் போது இந்த இளம் தலைமுறை பிள்ளைகள் கடந்த காலத்தில் விடுதலை புலிகளின் காலம் எப்படி இருந்ததுன்றதை பற்றி எல்லாம் தெரிஞ்சதில் வச்சுக்கொண்டு தற்காலத்தில் நடக்கிற சம்பவங்களை வச்சுக்கொண்டு அவர்கள் தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்துகிற அந்த கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக செயல்படுவது அல்லது ஜனநாயக வழியில் விடுதலை புலிகள் வந்து செயல்படுவதற்கும் கூட இளைஞர்களை ஏற்படுத்துகின்ற விஷயம் இது இலங்கைக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்காது. இலங்கையை குழப்பத்தில் வைத்துக் கொண்டு வறுமைக்குள் வைத்துக் கொள்வதற்கு விரும்புகிற சக்திகள், இலங்கையை தங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்த விரும்புகிற சக்திகளுக்கு நாங்கள் தீனி போடுறதாக அமையும். இதனால் தான் நான் திரும்ப ஒரு விடயத்தை சொல்லி வாரன். ஏற்கனவே தலைவர் பிரபாகரன் சொன்னது போல ஒரு உண்மையான பௌத்த சிங்களவர் இலங்கையை ஆட்சி செய்திருந்தால் நான் ஆயுதம் ஏந்திருக்க மாட்டேன். இது ஒரு சாதாரண வசனம் அல்ல. ஈழத்தமிழர்கள் ஆயுதம் ஏந்திருக்காத நிலை இருந்திருக்குமாக இருந்தால் இன்றைக்கு இலங்கையினுடைய பொருளாதாரம் ஒரு இடத்தில் இருந்திருக்க வேண்டும். 2வது அங்கே இனவீதாசாரமும் மக்கள் தொகையும் ஒரேயா இருந்திருக்கணும். சரி, அது முடிஞ்சது. இந்த புள்ளியிலிருந்து நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால் புலம்பெயர்ந்து தமிழர்கள் வாழுகிறார்கள், பெரும் செல்வ செழிப்புகளோடு எல்லாம் இருக்கிறார்கள். இலங்கை பொருளாதார நெருக்கடிகளை இருக்குது. இலங்கையில 2 மொழி, 4 மதம். இப்ப அண்மையில கூட நீங்கள் பாத்தீங்கன்னா ரகு ஹக்கீம் தலைவர் பிரபாகருடைய மகனை சுட்டுக் கொன்றதை பற்றி ஒரு கேள்வியை பாராளுமன்றத்தில் எழுப்பியிருந்த ரோகண விஜயவீராவின் குடும்பத்தை பாதுகாக்க முடியும் என்றால் ஏன் பிரபாகரனின் குடும்பத்தை பாதுகாத்திருக்க முடியாது? அப்ப அந்த பாலச்சந்திரனை நீங்கள் சுட்டுக் கொண்டதுக்கு விசாரணை நடத்தணும் கேள்வி இருக்கிறார். யாரபடினாலே முதல்ல எங்களுடைய மக்கள் சில விடயங்களை நிதானமாக அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சிந்திக்க வேண்டும். அரசியல்ல நிரந்தர நண்பர்களும் அல்ல, பகைவர்களும் அல்ல. தமிழ் பேசுகிறவர்கள் எல்லாரும் தமிழர்கள். BF அப்துல் கமீத் சொன்ன மாதிரி நான் மொழியால் தமிழன், மதத்தால் இஸ்லாமியன், முஸ்லீம். இஸ்லாம் மதத்தை பின்பற்றினால் யார் பின்பற்றினாலும் அவர் முஸ்லீம் என்ற அடையாளத்துக்கு போய்விடுவார். அப்படியாவது தன்னை முஸ்லீம் என்று சொல்லுவார். ஆனால் அவர் தமிழர், முஸ்லீம் தமிழர். அதனுடையால இந்த இலங்கை அரசாங்கம் இந்த விடயத்தில் நடந்து கொண்டிருக்கிற விடயம் இதுவரை அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். ஆனால் இந்த விடயங்களை இதே ஒரு வழக்காக தொடர்ந்து 4-5 தவணை நடத்தி இழுத்து காலத்தை நடத்தி அரசாங்கத்தின் காசையும் நாசம் செய்து இது ஒரு செய்திகளாக்கி கொண்டிருக்காமல் அடுத்த தவணையிலேயே இது போன்ற கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக எல்லாம் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது என்று சொல்லி இலங்கை அரசு அல்லது இலங்கையினுடைய நீதி நிர்வாகம், சட்டமா அதிபர் திணைக்களம் இப்படியான விஷயங்களுக்கு எல்லாம் ஆக்களை பிடிச்சு கைது செய்கிறது
பாடுறாரு போறாரு வாராரு ஆக்களை சேர்க்கிறார் ஊத்தர்றாருன்னு சொல்லி கதைக்கப்படான்னு சொல்லி கொண்டு வந்தா தான் இலங்கைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க முடியும். ஒன்று மட்டும் நான் தெளிவா சொல்றேன், தமிழர்களுக்கு தமிழீழத்தை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை, அது இனிமேல் எப்பவும் கிடையாது. ஆயுத போராட்டம் ஒன்றின் மூலம் தான் நீங்கள் ஒரு நிர்பந்திக்கப்பட்ட ஒரு தீர்ப்பை பெற முடியும். பேச்சுவார்த்தை மேடைக்கு நீங்க மேசைக்கு நீங்க போவீங்களாக இருந்தால் அங்கு இரண்டு தரப்பும் பேசி ஒரு மத்தியஸ்தத்தினூடாக ஒரு பொதுவான தீர்வைத்தான் உங்களால பெற முடியும். விடுதலை புலிகளின் காலத்தில் அவர்களுடைய இலக்கு குறைந்தபட்சம் சுயாட்சி. ஆனால் சுயாட்சியே வழங்க விரும்பாத இலங்கை அரசாங்கத்துக்கு உண்மையிலேயே தமிழ் அரசியல் துணை போனதும் தமிழ் புத்திஜீவிகள் துணை போனதும் இந்த மனோரஞ்சன் போன்ற மெத்த படித்த மேதாவிகள் துணை போனதும் தான் புலிகளை அழித்து விட்டு தமிழர்களின் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கலாம் என்று சொல்லி இந்த மேற்குலக நாடுகள் புலிகளை அழித்தார்கள். ஆனால் புலிகளை அழித்ததுக்கு பிறகு தமிழர்களின் பிரச்சனைக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய சூழ்நிலையை இல்லாமல் செய்தது தமிழரசு கட்சி. குறிப்பாக சம்பந்தனுக்கு பிறகு இப்பொழுது சுமந்திரன், கயேந்திரகுமார் இவர்கள் தான் இதை இல்லாமல் பண்ணினார்கள். மற்றது புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற புலிகளின் அனுசரணை கட்டமைப்புகளும் இவர்களுடைய நிகழ்ச்சிகளில் செயல்படுகிறார்கள் என்றால் இவர்கள் கயேந்திரகுமாருக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். இதன் காரணமாக மற்றது நாடு கடந்த அரசாங்கம் தமிழீழம் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக் கொண்டிருக்கிறதாலே அவர்கள் தமிழர்களின் பேராளர்களாக இலங்கை அரசாங்கத்தோடு ஒரு பேச்சுவார்த்தை மேசைக்கு போக முடியுமானா முடியாது. இவர்கள் தமிழீழம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். தமிழீழத்தின் பிரஜைகள் முற்றுமுழுதாக அங்கிருந்து வெளியேறி கலப்பு திருமணங்கள் பல்வேறு காரணங்களால மெல்ல மெல்ல சிதஞ்சி தமிழீழம் ஒன்று இல்லை ஸ்ரீலங்கா என்ற நிலைக்கு இலங்கை வர்றதுக்கான காலம் 50-100 ஆண்டுல வந்துடும். அதபடியினால இன்றைக்கு இருக்கிற ஈழத்தமிழர்கள் என்னை பொறுத்தவரையில் மிக பொறுப்புணர்வாக சிந்திக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில இன்றைக்கு இருக்கிற இலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் மிக நிதானமாக தமிழர்களை இந்த நாட்டின் பிரஜைகளாக புரிந்து கொண்டு செயல்படுவதை நாங்கள் உணர்றோம். அதை சரியான முறையில நல்ல திசையை நோக்கி நகர்த்தி செல்ல வேண்டும் என்றால் இந்த புள்ளியில் இருந்து முன்னோக்கி செல்வதற்கான வழிமுறை கடைபிடிக்கப்பட வேண்டும். சாம்பல் நிற பகுதிக்கு வந்து 2 பகுதியிலும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இன்றைக்கு ஜேவிபியை பொறுத்தவரையில ஜேவிபியோடு தான் கதைத்த பொழுது அவர்கள் என்னிடம் கேட்டார்கள், யாரோட பேச முடியும், யார் பேசுறதுக்கு இருக்கு, தமிழர்களுக்காக எத்தனை பேரோட பேசும், ஆளுக்கு ஒரு கருத்தோட இருக்கிறார்கள், ஆளுக்கு ஒரு கேள்வியை வச்சு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பார்களாக இருந்தால் வடகிழக்குல உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்தாவது எங்கட மக்களுக்கு இது வேண்டும் கேட்கலாம் என்று நாங்கள் சிந்திக்கிறோம் என்ற அளவுக்கு அவர்கள் எங்களுக்கு அதை சொல்ற அளவுக்கு இன்றைக்கு எல்லாமே கொண்டு விட்டார்கள். இதை கொண்டு விட்டது யார்? இந்த சுமந்திரன் என்ற ஒரு ஆள், மற்ற பக்கத்துல கஜேந்திரகுமார் என்ற ஒரு ஆள். இந்த 2 பேரும் தானே தமிழர்கள் தங்களுடைய அரசியலை ஒரு தன்மையாக்குவதற்கு பொது வேட்பாளரை நிறுத்திய போது எதிர்த்தவர்கள். சுமந்திரன் வெளிப்படையாக அதை எதிர்த்து சத்தியம் செய்தார், அர்ஜுனாவை கொண்டு வந்தார், குழப்பினார், கிழக்கில சாணக்கிய நிறுத்தினார், பொது வேட்பாளரை தோற்கடித்தார். மறுபக்கத்துல அதுக்கு எதிராக புறக்கணிப்பண்ட பேர்ல கஜேந்திரகுமார் அதை செய்தார். கஜேந்திரகுமார் ஆக்களையே அந்த அரசியலை செய்தார்ன்றது அப்போ இப்ப அண்மையில மணிவண்ணன் புட்டு உடைச்சு வைக்கிறார். அவர்களுடைய அரசியல் உண்மை முகம் என்னண்டு. அப்ப தமிழ் மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். எஞ்சிய விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஒத்தம் ரெட்டம் பிடிச்சு கொண்டு பதவி கதிரைக்கு சண்டை பிடிச்சு 2 அரசியல் துறை 2 இது 2 அது 4 இதுன்னு சொல்லி கொண்டிருக்காமல் இந்தியா பின்னால் நிக்குது, சீனா பின்னால் நிக்குது, அமெரிக்கா பின்னால் எல்லாரும் பின்னால் நிப்பின பிரச்சனை இல்லை. இது எப்படி எனக்கு தோன்றுதுன்னால் ஒருவன் ஒரு சோதரிடம் போய் திருமணத்துக்கு நாள் குறிக்க போறான். அப்ப அங்க நாள் குறிக்க போனால் ஐயர் குறிப்பாரு பார்த்தா உங்களுடைய சாதகத்துக்கு வியாழக்கிழமை நல்ல நாள், ஆனா அன்றைக்கு சனியன் வாரார். புதன்கிழமை அடுத்த புதன்கிழமை நல்ல நாள், அன்றைக்கு கேது வாராரு. உடனே இந்த திருமணம் செய்யறதுக்காக போனவன் சொன்னாலும் கேதுவே வேறண்டு தெரியாது, எனக்கு சனியனே வேறண்டு தெரியாது. நான் மனைவிக்கு திருமணம் தாலி கட்டுறதுக்கு ஒரு நல்ல நேரத்தை சொல்லுங்க, எனக்கு நாளை பற்றி கவலை இல்லை, சனியன் வந்தா என்ன கேது வந்தா என்ன, விரும்பினா வந்து சாப்பிட்டு போட்டு முடியும். இப்படித்தான் சில விஷயங்கள் நாங்கள் பார்க்க வேணும். ஜெயபாலன், இந்த இனத்துக்கு நல்ல எதிர்காலம் வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் முதல்ல ஈழத்தில் எங்களுடைய இனவீதாச்சாரத்தை பல்கி பெருக்க வேண்டும். அதுக்கு சுமந்திரன், கஜேந்திரன், அர்ஜுனா ராமநாதன் இந்த 3வரையும் பின்பற்றி நிற்கிறவர்களை ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழினம் புறக்கணித்தாக வேண்டும். அவர்களை தங்களுடைய பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அதே போல ஏனைய தரப்புகளும் தங்களுடைய நிலைப்பாடுகளை சரியாக வைக்காட்டி அவர்களையும் தூக்கி எறிய வேண்டி வரும். அப்ப தமிழர்களுக்கு தலைமை தாங்கிறதுக்கு ஒரு புதிய தரப்பு உதயமாக வேண்டும். அல்லது உதயமாக இருக்கிற புனித பூமி கட்சியோ அல்லது மற்றவர்களோ சரியான ஒரு அரசியலை செய்து அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில், உலக சமூகத்துக்கு வெளியில இருக்கிற தமிழர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அவர்கள் அந்த அரசியலை செய்ய வேண்டும். அப்படி செய்யலன்னு சொன்னா தமிழினத்துக்கு நல்ல எதிர்காலம் வராது. இப்ப நீங்க பாக்குறீர்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு முன்னால வேணும்னு இந்த அர்ஜுனா ராமநாதன் என்ன செய்யறான். அதுக்குள்ள போறதுக்கு முன்னால் நீங்க கனெக்ஷன் காய்ச்சிட்டீங்க. ஒன்று முஸ்லீம்களும் தமிழர்கள் என்று சொன்னீங்க, சரி. இப்ப அவர்கள் தமிழ் தேசியத்தை தான் பின்பற்றுறது, அதாவது யாழ்ப்பாணத்தை மையமா கொண்டிருக்கிற இந்த தமிழ் தேசியத்தை தான் முஸ்லீம் மக்கள் பின்பற்றுறதா? இப்ப தமிழ் தேசியத்துக்கு மாற்றாக ஒரு தமிழர் கருத்துக்களை வச்சுக்கிறது தவறா?
அடுத்தது நீங்கள் சொன்னீங்க சுமந்திரன், கஜேந்திரகுமார், பொன்னம்பலம், அர்ஜுனா இவர்கள் 3 பேரும் தமிழ் இதுக்கு விரோதமானார்கள். இவர்கள் அப்ப நாங்கள் தொடர்ச்சியாக எதிரிகளைத்தான் கண்டுபிடிச்சு கொண்டிருக்கிறோமா? நீங்கள் எந்த கருத்துல நிக்கிறீங்க? நீங்கள் உங்களோட கருத்தை வச்சு நீங்கள் கேட்க 3 விஷயம் கேட்டிருக்கிறீர்கள். எங்களுக்கு எதிரிகள் யார்ன்றதை பார்த்து அவர்களை அகற்ற வேண்டியது ஒரு தேவை. அதனால யார் எதிரிகள் யார் துரோகிகள் என்றதை பார்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. தீர்மானிக்கிறது. இப்ப தொடர்ந்தும் பழைய அரசியலுக்கு தானே நீங்க போறீங்க. இல்ல அதுல இப்ப குதர்க்கமாக கேள்வி கேட்கக்கூடாது. ஜெயபாலன், அர்ஜுனா ராமநாதன் என்ன செய்கிறார் என்றதை நீங்கள் அவருடைய ஒரு மாத கால செயற்பாட்டை, ஒரு 3 மாத கால செயற்பாட்டை, அல்லது அவருடைய அரசியல் கால செயற்பாட்டை சீர்தூக்கி பாருங்க. அதே மாதிரி கஜேந்திரகுமார் தரப்பு செய்திருக்கிற அரசியலும் அதனுடைய விளைவுகளையும் நீங்கள் சீர்தூக்கி பாருங்க. அதே மாதிரி சுமந்திரனை சார்ந்தவர்களும் தமிழரசு கட்சிக்கும் செய்கிற அரசியலை நீங்க சீர்தூக்கி பாருங்க. உங்களுக்கு விளங்கும். இவர்களை பற்றி நான் வைக்கிற தனி மனிதனாக நான் வைக்கிற குறிக்காட்டு. இரண்டாவது விஷயத்துக்கு வாரம் முஸ்லீம் மக்கள் தமிழ் தேசியத்திற்குள் அவர்கள் தங்களை உள்ளடக்கிக் கொள்ள வேண்டுமா? அதாவது அதான் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொன்னோம். இஸ்லாம் மதத்தை பின்பற்றினால் அவர்கள் முஸ்லீம்கள் என்ற ஒரு பொது அடையாளத்துக்கு கீழ் வருவார்கள். உலகத்தில் பல நாடுகளில் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஒன்று ஆண்டால் கிடையாது. ஆனால் அவர்கள் முஸ்லீம்களா என்றால் ஆம். ஆகவே முஸ்லீம் மக்களுக்கான அவர்கள் ஒரு தங்களை ஒரு தரப்பாக தங்களுக்கான ஒரு அழகு தேவை என்று சொல்லி அவர்கள் கேட்டு வருகிறார்கள் அல்லவா? அவர்களுக்குரிய அந்த அழகு வழங்கப்பட வேண்டும். அதை வழங்காட்டில் எப்படி சிங்கள தேசத்திடமிருந்து சிறுபான்மைகள் உரிமை கேட்கிறதுக்கு சிங்கள தேசம் ஒரு தீர்வை வழங்க முடியாதோ, அது மாதிரி தமிழர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒரு தீர்வை வழங்குறதுக்கு ஏனைய தமிழ் சமூகம் தயார் இல்லையாண்டா இங்கே நீங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. இன்றைக்கு யார் தமிழர்கள் இலங்கை முழுவதிலும் இருக்கிறார். நீங்கள் மலையக தமிழர்கள் என்று மலையகத்தில் இருக்கிறதால வேணும்னா மலையக தமிழர்கள் என்று சொல்லுங்க. அவர்களை இந்திய வம்சாவளி என்று நீங்கள் இன்றைக்கு சொல்ல முடியாது. அவர்கள் 100 ஆண்டு கடந்து இந்த மண்ணில் வாழ்றார்கள். இரண்டாவது ஈழத் தமிழர்களாக, இலங்கை தமிழர்களாக இந்த ஆயுத போராட்ட இயக்கங்கள்ல இணைஞ்சு போராடி அவர்கள் வீரச்சாவடைந்திருக்கிறார்கள், விழுப்பு நடந்திருக்கிறார்கள், பல இழப்புகளை சந்திச்சிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் அவர்கள் காத்திரமான பங்களித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய வேர், அதாவது இன்றைக்கு எல்லாரும் சந்திரிக்கா இடத்துல ஏற்றுக்கொண்ட மாதிரி நான் அறிஞ்சிருந்தேன். இலங்கையில் இருக்கிற தமிழ் பேசும் எல்லோரும் தமிழர்கள், சிங்கள மொழி பேசுகிறவர்கள் எல்லோரும் சிங்களவர்கள், இப்ப வேற இனங்களை சேர்ந்தவர்களும் கன்னடர்கள், தெலுங்கர்கள் அப்படியாக்களும் அங்கே கொஞ்சம் இருக்கிறோம். ஆனால் அவர்கள் சிறுபான்மைகள், அவர்கள் எல்லாரையும் நாங்கள் மரியாதையை நடத்துவோம் என்று சந்திரிக்கா அங்கேயும் சொன்னதாக ஒரு கதை ஒன்று அறிஞ்சிருக்கிறோம். அப்ப இதுல என்னண்டா உண்மையா ஈழத்தமிழத்தின் பிரச்சனை என்னென்றால் ஜெயபாலன், இந்த மனோரஞ்சன் அன்றைய கதைகளை கூட நான் பார்த்தேன். நுழலும் தன்வாயால் கிடம் என்பார்கள், தீதும் நன்றும் புலர்தர வாரா. இவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், என்னுடைய தகுதி என்ன, தராதரம் என்ன, நான் சொல்வதை ஏற்காதவர்கள் எந்த அடிப்படையில் சரியானவர்கள் என்றது போல வாதங்களை வச்சு கொண்டு வந்து இனிய உளவாக இன்னாது பேசல் கரிகிருப்ப காய்க வந்தற்று என்ற அளவில் அன்றைக்கு மனோரஞ்சனுடைய அந்த கருத்துக்கள் தலைவரை பற்றி என்றது, அதே போல பாலாண்ணே கோட் பண்ணி ஒரு வாசகத்தை சொன்னது போன்ற விடயங்கள்ல இருந்து அவர்கள் தங்களை யார் என்று தாங்கள் காட்டிக் கொள்கிறார்கள். நான் கங்காவோட கதை கேட்க கங்கா சில விடயங்களை சொன்ன பொழுது உண்மையிலேயே நான் கூட யோசிச்சு பார்த்தேன். சரிதான், அவரவர் தாங்கள் யார் என்றதை நிரூபிக்கிறதுக்கு இந்த காலத்திலே அவர்கள் நிரூபிச்சு போட்டு போறார்கள். அவர்கள் போகட்டும். அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பதை விட நாங்கள் என்ன செய்யணும், எங்களுடைய இயக்கம் என்ன செய்தது, எங்களுடைய தலைவர் என்ன செய்ததுன்றதை பற்றி நாங்கள் பேசுவோம் என்ற அளவில் நாங்கள் சிந்திக்கிறோம். ஆகவே முஸ்லீம் மக்களுக்கும் அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்றதை அவர்களுடைய மக்களின் பிரதிநிதிகளோடு அல்லது அவர்களோடு நேரடியாக கலந்து நாங்கள் பேசுவதன் மூலம் நாங்கள் ஒரு நியாயமான தீர்வை கட்டிக்கொள்ளலாம். என்றால் அவர்களும் எல்லா இடங்களிலும் வாழுகிறார்கள், அவர்களும் தமிழ் பேசுகிறார்கள், அவர்கள் தமிழ் தாய் பரம்பரையிலிருந்து வந்தவர்கள். அப்படியே அவர்களை இன்னொரு தரப்பாக பார்க்க முடியாது. ஒரு குடும்பத்துல 4 பிள்ளைகள் இருந்தால் தாய் தந்தையின் சொத்து 4 பேருக்கும் சொந்தம்ன்றது மாதிரி அரசியல் ரீதியான ஒரு உரிமை பங்கீடுகள் வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கான பங்கீடும் வழங்கப்பட வேண்டும். அதில் இருக்க மாட்டேன். மற்ற இன்னொரு கேள்வி கேட்டீங்களா என்னது, இப்ப தமிழர்களாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் முள்ளமதி சொல்றத மட்டும்தான் ஃபாலோ பண்ணணுமா? அதாவது நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, சுமந்திரன் தவறானவர், கஜேந்திரகுமார் தவறானவர், அர்ஜுனா தவறானவர், அவர்கள் வெவ்வேறு அரசியல் கட்சிகள்ல இருக்கிறார்கள். அவர்களுடைய அரசியல் கருத்தோடு எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் அவருக்கு அந்த கருத்தை வச்சிருக்கிறதுக்கான அந்த சுதந்திரம் இருக்குத்தானே, அதையே நீங்கள் மறுக்கிறீங்க? ஓகே, முதல்ல இப்பொழுது முல்லைமதி ஒரு அரசியல், சமூகவியல், கலைத்துறை சார்ந்த ஒரு மனிதனாக நான் இந்த இடத்துல கருத்து கூறுறேன். பாரதி ராஜா அவர்களுடைய விடயம் தொடர்பு சொல்லும் பொழுது நான் ஒரு போராளியாக அவரை எதிர்கொண்ட விதத்தையும், நான் ஒரு பாடல் எழுதக்கூடிய ஒரு பாடல் ஆசிரியர் என்ற வகையிலும் ஒரு கலைத்துறை சார்ந்தவர் என்ற வகையிலும் நான் கதைச்சேன். அதே மாதிரி மற்ற கேள்விகளுக்கும் நான் அந்தந்த இடங்கள்ல ஒரு அரசியல் விமர்சகராக நான் என்னுடைய கருத்தை சொல்றேன். மறுபடி நான் யாருக்கும் கட்டளையிடவில்லை, இதை செய்யுங்கோ அதை செய்யுங்க, ஒரு பொதுவான கருத்தை தான் நான் சொல்றேன்.
அந்த இடத்துல என்னுடைய அவதானிப்புகள், நான் கூறக்கூடிய கருத்துக்கள் என்ற அடிப்படையில் எனக்கு தனிமனித பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. அதாவது சுமந்திரன் தெரியும் அல்லது கஜேந்திரகுமார் மீது உங்களோட கூட நான் எவ்வளவு சண்டை பிடிக்கிறேன். அதுக்காக நான் தனிப்பட்ட ரீதியில உங்களோட கோவிக்கிறேன்னா, கடந்த சில வாரங்களாக நான் உங்களுக்கு அனுப்பின பதிவுகளின்படி நீங்கள் இந்த முகத்தை பார்க்க முடியாது, நான் உங்களை பார்க்கலாம். என்னுடைய தலைவரை நீங்கள் எங்கேயாவது பிள்ளையா கலைக்கிறீங்கன்னா நான் எனக்கு கோபம் வரும், நான் அதை பேசுவேன், திட்டுவன், நான் என்னுடைய கருத்தை சொல்லுவேன். அது என்னுடைய மனித இயல்பு. என்றால் நான் அவரை நம்பித்தான் நான் என்னுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தவன். எங்களுடைய போராளிகள் எல்லாரும் எங்களை தலைவரைத்தான் தலைவராக ஏற்றுனாங்கன்றாங்க. நீங்கள் அவரை கூப்பிட்டு அவரை பற்றி ஒரு மெத்தப்படிச்ச மேதாவி முட்டாள்தனமாக காய்ச்சி கொண்டிருக்க நாங்கள் அதை வேடிக்கை பார்க்க இயலாது. அப்ப அதை பொது வழியில சண்டை பிடிக்காட்டிலும் நாங்கள் உங்களோட சண்டை பிடிக்கும். அதே மாதிரி இது பொதுவான விஷயம். இவர்கள் செய்த அரசியல் என்ன செய்யுது என்றதான் நாங்க சொல்றோம். அதை எங்களோட மக்களுக்கும் தெரிய வேண்டும். ஒரு இனத்துக்கு தீங்கான, ஒரு இனத்தின் எதிர்காலத்திற்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் என்று தெரிந்தால் அதை சுட்டிக்காட்டுவதை தவறென்றோ அல்லது அது அவர்கள் அப்படி செயற்படுறதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கு என்று சொல்லியோ வாதிடுவது எந்த வகையில் சரி என்று எனக்கு விளங்க இல்லை. அது அப்படி என்றால் மனிதர்கள் என்று மனிதர்கள் தங்களை சொல்லக்கூடாது. அவர்கள் விலங்குகள், நாங்கள் விலங்குகள். கடைசியா நீங்கள் ஒரு புள்ளிக்குத்தானே வாரீங்க, பழைய புள்ளிக்குத்தானே வாரீங்க. நாங்கள் வச்சிருக்கிற கருத்தை தான் எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அப்படி புரிஞ்சு சொல்றீங்க. நீங்க சொல்றீங்க மற்றவர் அந்த கருத்துல. நாங்கள் எல்லாரும் தமிழரை பற்றி தானே இப்ப கேட்கிறோம். இப்ப நாங்க தமிழரை கட்டி கேட்கிறோம். நீங்க சொல்றீங்க தமிழர்களுக்கான தீர்வு நாங்கள் எல்லாம் தமிழ் தேசியத்துல நிக்க வேணும் ஒற்றுமையா. அது தமிழர்கள் என்ற அடிப்படையில் நீங்க தமிழ் தேசியம் மட்டும் சொல்லுங்க, இல்ல வெங்காயம் மட்டும் சொல்லுங்க, அது கூட பிரச்சனை. அது எப்படியோ இருக்கட்டும். இப்ப நீங்க சொல்றீங்க சுமந்திரன் தமிழ் தேசியத்துல இல்ல, கஜேந்திரகுமார் தமிழ் தேசியத்தில இல்ல, அர்ஜுனா ராமன் தமிழ் தேசியத்தில இல்ல, ஆனவர்கள் இவர்கள் இன விரோதிகள் என்று சொல்றீங்க. அதை எப்படி நான் சொல்றேன் என்றால், தமிழ் மக்கள் தங்களை ஒரு தரப்பாக வலுப்படுத்தி காட்டுறதுக்காக கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பான இந்த பொது வேட்பாளரை நிறுத்துற சம்பவத்துல நீ வாயை மூடிக்கொண்டிருந்திருந்தா கூட உன்னை மதிக்கலாம். நான் சொல்றேன் எதிராக செயற்பட்டவர்கள் நீங்கள் தமிழின துரோகிகள், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் சொல்றேன் முலமதி, நீங்கள் எடுத்த அந்த முடிவு படுமுட்டாள்தனமான முடிவு. அது கூட கருத்து, தமிழ் சமூகத்துடைய கருத்து அல்ல. அது உங்களை பொறுத்த வரைக்கும் அது முட்டாள்தனமா இருக்கலாம். ஆனால் அந்த கருத்துக்கு ஒரு வழி. நான் முட்டாள்தனமான கருத்தை நான் சொல்லவில்லை, நீங்கள் தான் சொல்றீங்க அது முட்டாள்தனமான கருத்து. உங்களுடைய அறிவுக்கு எந்த கருத்து உங்களுக்கு முட்டாள்தனமா இருக்கும், உங்களோட கருத்து எனக்கு முட்டாள்தனமா இருக்க முடியாது. நான் இதுதான் உள்ள மாதிரி நீங்கள் அங்க பழைய இடத்துல இருக்கே போறீங்க. இப்ப என்னண்டா ஜெயமாறன், தெளிவா விளைய கொள்ளுங்க. உங்கள் மீது நான் அறிந்தளவில் வைக்கப்படுகின்ற பாரிய விமர்சனம் என்று சொல்லி சொன்னால், நீங்கள் தான் அந்த இடத்துல இருக்கிறீங்க. உங்களோட கதைக்கு வார யாரும் ஒரு புள்ளியில இருக்க இல்லை. அவர்கள் தங்களோட கருத்துக்களை சொல்ல வாரார்கள். நீங்கள் தான் ஒரு இடத்துல இருந்து கொண்டு இந்த இனத்துக்கு எதிராக நம்ம முறையில குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி கருத்தை வைக்கிறீங்க. இப்ப நிறைய பேர் உங்களை விட்டு ஒதுங்கி போயிடும். முள்ளமதி, யாருக்கும் விமர்சனம் வைக்க உரிமை இருக்குதானே? நான் சொல்லி இல்லையே ஜெயபாலன். இப்ப இதுவரை நான் கதைச்ச கருத்துக்கள்ல நான் தனிமனித தாக்குதல் என்று செய்யவில்லை. அவர்கள் அரசியல் பிரதிநிதிகளாக இந்த இனத்துக்கு தலைமை தாங்குவதாக கொண்டு செய்கிற வேலைகளைத்தான் நான் சொல்றேன். மற்றபடி அவர்களை அதிலும் மக்கள் அதை பிரிஞ்சு கொள்ளணும் நான் சொல்றதே தவிர, இதை நான் அல்லது ஏதாவது ஒரு அமைப்பின் சார்பிலையோ அல்லது நான் கவிஞன் சொல்றேன் நான் சொல்றதை கேளுண்டோ நான் சொல்லலையே. இது ஒரு அடிப்படை பிரச்சனையில நாங்கள் கழிச்சு கொண்டிருக்கிறோம். 2 பேரும் சங்கீத் கணேஷ்குமார் ஒரு பாட்டு பாடி இருக்கிறார். அரசாங்கம் தன்னை நிலைப்பாட்டுல சொல்லுது அது சட்டத்துக்கு விரோதமானது என்று. நாங்கள் சொல்றோம், நீங்கள் சொல்றீங்கள் இல்ல அவருக்கு அந்த உரிமை இருக்குன்னு, அவர் தன் கருத்தை சொல்றதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றீங்க. இருக்க வேணும் என்று சொல்றோம். இருக்குன்னு நாங்க சொல்லல, இருக்க வேணும். அதாவது ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த மைத்ரிபால சிறிசேன நல்லாட்சியை கொண்டு வந்த போது மஹிந்த தரப்பு ஆனந்த சுதாகரனுடைய துணைவியா காலம் சென்று விடுகிறார். அந்த பிள்ளைகள் 2 அனாதரவாக நிற்கின்ற போது இந்த காட்சியை, இந்த சம்பவத்தை எனக்கு லண்டன்ல இருந்து இன்னொரு போராளி சொன்ன உடனே நான் எழுதின பாட்டுத்தான் மைத்திரிக்கு ஒரு கடிதம். ஐயா மனம் திறந்து இதை படியும், உங்கள் பிள்ளைகளின் திருவுருவம் இல்லையா இவர் படியும். அந்த கடைசி சரணத்தில் எழுதுறன், சட்டத்தின் நியதிகளும் நாட்டு மக்கள் நலம் பெறத்தான், மழலைகள் நிலை உணர்ந்து விடுதலை கொடுத்து விடும், மக்கள் மனம் அதை கொண்டாடும், மானுடம் அதுல மகிழ்ச்சி அடையும், அவரை விடுதலை செய்ய சொல்லி பாட்டு எழுதுறோம். இதை தமிழ்ல மட்டும் பாடல, சிங்களத்திலும் பாடி மைத்ரிபாலவின் கைகளிலேயே கொடுக்கிறோம். ஆனால் இனவரியன் அந்த இளைஞனை விட இல்லை. புலிகளை அழைத்து விட்டீர்கள். இன்றைக்கு புலிகள் இல்லை, ஆயுத போராட்டம் இல்லை,
உங்களுடைய சிங்கள படைகள் தமிழகத்துக்கு செய்த அநியாயங்கள் அட்டூழியங்களுக்கு எந்த கேள்வியும் இல்லை, பதிலும் இல்லை. பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தன் சொல்றான் 35,000 கண்களை நாங்கள் இந்த காலப்பகுதியில் இலங்கையிலிருந்து வாங்கி இருக்கிறோம் என்று சிங்கள மக்களிடையே தோண்டி நீங்கள் அனுப்பவில்லை. கண்களை நீங்கள் உற்பத்தி செய்து செயற்கை கண்கள் அனுப்பவில்லை. ஆகவே நீங்கள் தோண்டி அனுப்பினது தமிழர்களின் கண்கள் தான் என்றது சாதாரண சாமானியனுக்கும் தெரியும். இப்படியான அநியாயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டுல இன்றைக்கு ஒரு 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 புதிய ஆட்சி வந்து செயற்பட்டு கொண்டிருக்குது. அவர்களுடைய செயற்பாடுகள் நடைமுறைகளுக்கு ஊடாக அது ஒரு நல்ல திசையை நோக்கி போகுது என்னும் பொழுது அதுல இருக்கிற சின்ன சின்ன பிசுறுகளையும் கூட அகற்றி அதை நல்ல நோக்கி கொண்டு போகணும் என்றுதான் என்போன்றவர்கள் கருத்து சொல்றோமே தவிர, அங்கே பயங்கரவாத தடை சட்டம் இருக்கிறது நன்றாக புரிந்தபடியினால்தான் அந்த கைதை அவர்கள் நியாயப்படுத்துறதுக்கு பயங்கரவாத சட்டம் வழிகோலுகிறது. ஆனாலும் கூட அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துறீங்க என்றால் இலங்கையிலே ஐக்கியத்தை உங்களால பேண முடியாது, இலங்கை ஒரு நாடாகவும் இருக்க முடியாது, நீங்கள் இன்னொரு இன மக்களை துன்புறுத்துறீர்கள் என்றது நிரூபிக்கப்படும். ஆகவே நீங்கள் இனவரியர்களா அல்லது நீங்கள் இந்த நாட்டில் நாங்கள் பல்லின நாடுன்றதை ஏற்றுக்கொள்றீங்களான்றதை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கட்டு சொல்லும் பொழுது அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை தங்களுடைய பாராளுமன்ற பெரும்பான்மையை வச்சு அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள நடத்தக்கூடிய ஒரு வழக்கை கூட அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்துக்களை அதை கொண்டு போகாமல் அதை சாதாரண சட்டத்துக்களை கொண்டு போய் 14 நாள் தடுத்து வச்சிருந்து அந்த அவரை பிணையில விடுதலை செய்கிறார்கள். நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டும். அப்பதான் நான் இப்ப வந்து உங்களுக்கு சொல்றேன், நீதிமன்றத்துல கூட நீங்கள் அடுத்த ஒரு ஸ்டெப் எடுங்கோ. அதாவது கருத்து சுதந்திரத்துக்கு முழு மதிப்பு அளிக்கிறோம், யாரும் தங்களோட கருத்தை பேசுறதுக்கு உரிமை உண்டு. நீங்க உங்களோட நீங்கள் மேலாதிக்கவாதம் செய்யாதீங்க. இப்ப நான் வந்து செய்ய வேணும் என்ற என்னுடைய ஆலோசனை, அது செய்வார்கள் என்று நான் சொல்லலையே. இப்ப என்ன பிரச்சனை, நானும் அவர் தண்டிக்கப்படக்கூடாது, அவர் விடுதலை செய்யப்படணும், அவர் ஒரு கேஸும் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்றேன். என்ன பிரச்சனை வித்தியாசம் என்றா, இப்ப இதே சுதாகர் உங்களுடைய ஆட்சி காலகட்டத்துல நில ஆட்சி காலகட்டத்துல இபிஆர்எல்லுக்காக ஒரு பாட்டு பாடி இருந்தா அவர் உயிரோட இருந்திருப்பாரோ செத்திருப்பாரோ? ஆதரவா பாட்டு பாடினதுக்காக ஒருவரை புலிகள் சுட்டதாக நான் அறியேன். பழைய நான் சொல்றேன், இந்த புள்ளியில் இருந்து முன்னோக்கி செல்வதை பற்றி சிந்திக்கிறது பேசி நேரத்தை வீணடிக்காது. அதனாலதான் நான் கேட்கிறேன், நீங்கள் வேற கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்க இல்லை என்று சொல்றேன். நீங்க பிரயோசனம் இல்லாத விஷயங்களை கழிச்சு கொண்டிருக்கிறதே பிரயோசனம் இல்லையா? நீங்க தாண்டாளிகள் போல கதைக்கிறதை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்று தேவையில்லை. ஜெயபாலன், நீங்கள் ஏற்றுக்கொள்ள தேவையில்லையாப்பா, மற்றவனுக்கு அந்த உரிமை இருக்கு எல்லாம் உரிமை இருக்கும். காட்சி போட்டு போப்பா, அதை நாங்கள் வேண்டாம் அப்படி சொல்ல இல்லை. நாங்க திருப்பி அதுக்கு வந்து பதில் சொல்லி போட்டு போறோம். தட்ஸ் ஆல், முடிஞ்சது. அதைத்தான் நான் சொல்றேன். நீங்கள் அதுக்கு ஒரு மனிதனுக்கு முல்லைமதி என்ற ஒரு மனிதனுக்கும் என்ன தனிப்பட்ட குரோதம் மட்டும் இல்ல தானே ஜெயபாலன்? எந்த குரோதமும் கிடையாது. இப்ப நான் வந்து ஈழத்துல தோன்றின இயக்கங்கள்ல உங்களுக்கு தெரியாது, நான் புரோட்டி இயக்கத்துல முழு நேர உறுப்பினராக இருந்திருக்கிறேன். புலிகள் இயக்கத்தில் நான் முழு நேர உறுப்பினராக இருந்திருக்கிறேன். ஆனால் நான் புலிகள் இயக்க போராளி, தம்பாப்பிள்ளை இயக்கத்திலையும் புலட்டிலையும் ஊடுருவி இருந்தான். நான் வெளிப்படையா சொல்றேன், இது போராட்ட காலத்துல நான் செய்த ஒரு என்னுடைய இனத்துக்காக நான் ஒரு இயக்கத்துக்கு போறேன். அந்த இயக்கம் எனக்கு தந்த வேலையை நான் செய்தேன், அது முடிஞ்சது. யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்டிகல் 19 பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம். முல்லமதிக்கு ஒரு அரசியல் கருத்து இருக்கு, அது விடுதலை புலிகள் சார்பானது. அந்த கருத்தை சொல்றதுக்கு முல்லமதிக்கு முழு உரிமையும் இருக்குது, யாரும் தடுக்க கூடாது. அதே போல முல்லமதியோட கருத்துக்கு எனக்கு உடன்பாடு இல்லை, எனக்கு சகல உரிமையும் இருக்கு நான் வாழக்கூடிய ஒரு நாட்டில். அதே மாதிரி அர்ஜுனா ராமநாதனுக்கு முல்லமதியின் கருத்திலையும் உடன்பாடு இல்லை, ஜெயபாலன் கருத்திலையும் உடன்பாடு இல்லை, சுமந்திரன் கருத்திலையும் உடன்பாடு இல்லை. அவர் ராஜபக்சவோட நின்றுதான் நாட்டுக்கு நல்லது செய்வார் என்று சொல்றார். அவற்ற கருத்தோட எங்கள் ஒருத்தருக்கும் உடன்பாடு இல்லை. ஆனால் அந்த கருத்தை அவர் சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. இது ஒரு குழப்பகரமான ஒரு விஷயம். அதை நீங்கள் விமர்சிக்கலாம், அதை நீங்கள் விமர்சியுங்க. இது இப்படியே அதனால் விளைவுகள் எதுவும் வராது. அதாவது ஒரு விவசாயி ஒரு வயலை உழுது விதையை விதைக்கிறான். அங்க விதைகள் மட்டும் முளைப்பதில்லை, களைகளும் சேர்ந்து முளைக்கிறது. களைகளும் பாவம், அதுக்கும் வாழ வேணும் என்று சொல்லிக்கொண்டு விவசாயி இருந்தால் அவன் அறுவடை காலியா போடும். அவன் களைகளை புடுங்கி ஆகணும். விவசாயி களை புடுங்குறான். இதை வந்து பொதுவாக எல்லோரும் ஏற்றுக்கொண்ட விஷயம், விவசாயி களை புடுங்குறான். அப்ப களைகள் புடுங்கப்படும் பொழுது சில பயிர்களும் சேர்ந்து புடுங்கப்படுகிறது. அது அவனுக்கு இழப்பு தான். ஆனால் அவனுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்புக்கு அது இழப்பில்லை. அப்ப ஒரு உரிமை போராட்டம் நடக்கும் போதும்
சில பயிர்களும் களைகளோடு புடுங்கப்படும். நீங்கள் அந்த இந்த பயிர் இது பயிர் தான் இதை புடுங்கி விட்டீர்கள் என்றால் சரியப்பா புடுங்கி போட்டோம், புடுங்கிதானே போட்டோம், முடிஞ்சது அதை விடுங்க, அங்கே போட்டோம். அதை இந்த விடுதலைக்கு கொடுத்த விலையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளும். எங்களுக்குள்ளேயும் வேலைகள் இருக்கு ஜெயபாலன், எங்களுக்குள்ளேயும் இங்கதானே பிரச்சனை வருது. அதாவது அதுக்குத்தான் நான் சொல்றேன், ஒரு கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் பாருங்க. ஒரு கலை என்பது ஒருமை, கலைகள் என்பது பன்மை. நீ ஒரு தனி மனிதன் மீது குற்றச்சாட்டு வைப்பதும், ஒரு இயக்கத்தின் மீது குற்றச்சாட்டு வைப்பதும், ஒரு இயக்க தலைவன் மீது இயக்கத்தின் செயற்பாடுகளுக்காக குற்றச்சாட்டு வைப்பதற்கும் இடையில பாரிய வேறுபாடு இருக்கு. இவர்கள் என்னென்ன மெத்த படிச்சார்கள் என்று கூட எனக்கு தெரியல. அதாவது ஒரு 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 அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி ரன் பண்ணுதுன்றதும், ஒரு நாடு எப்படி இயங்குதுன்றதும், ஒரு நாட்டின் தலைவனுக்கு என்ன மதிவாகம் என்பதும், அந்த நாட்டுல இருக்கிற அந்த நாட்டின் நிர்வாக கட்டமைப்புகளுக்கு என்னென்ன மதிவாகங்கள் இருக்குன்றது எல்லாத்தையும் நீங்கள் சீர்தூக்கி பார்த்து கொண்டு சும்மா நீங்கள் விமர்சனத்தை கொண்டே ஹெட்ல வைக்கலாம். நீண்ட உரையாடல நடத்தியிருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். கருத்துக்களால எதிர்கொள்றதும், எங்களுடைய கருத்துக்களை சிந்தனையை விரிவடைய செய்யறது தான் இதுக்கு ஒரே வழி. நன்றி. நன்றி முள்ளமதி, நன்றி.